அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 क्वेश्चंस பார்க்குறோம். இன்னைக்கு என்ன क्वेश्चंस இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, வாட்டர் ஃபார் அத்திக்கடவு அவினாசி ஸ்கீம் will be taken from which river அப்படின்னு கேட்டிருக்காங்க. அத்திக்கடவு அவினாசி திட்டத்திற்கு எந்த ஆற்றில் இருந்து தண்ணீர் எடுக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ காளிங்கர் அணைக்கட்டில இருந்து தண்ணீர் திருப்பி விடப்பட்டிருக்கு. சோ எந்த நதி அப்படின்னு பார்த்தோம்னா பவானி நதியோடைய காளிங்கர் ஆயன் அப்படிங்கிற அந்த அணைக்கட்டில இருந்து பார்த்தோம்னா தண்ணீரை திருப்பி விட்டு கிட்டத்தட்ட ஒரு 24,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடையும் வகையிலையும் நமக்கு நிலத்தடி நீரை வந்து கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள்ல இந்த நிலத்தடி நீரை வந்து மறுபடியும் ரீஜெனரேட் பண்றதுக்காகவும் தான் இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுது. சரிங்களா? அத்திக்கடவு அவினாசி திட்டம். அத்திக்கடவு அவினாசி அப்படின்னு சொல்லி எப்ப பேர் வைக்கிறாங்கன்னா 1972 வைக்கிறாங்க. இதற்கான கோரிக்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட காமராஜர் அவர்கள் முதலமைச்சரா இருந்தப்ப 1957 இருந்து இந்த திட்டத்துக்கான கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்குதான் இந்த திட்டம் அப்படிங்கிறது நமக்கு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார். சரிங்களா? சோ அத்திக்கடவு அவினாசி திட்டம் அப்படிங்கிறது எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்து பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு வந்து இந்த ஒரு திட்டம் பயனுள்ளதா அமையும். அடுத்தது, நம்பர் ஆஃப் அசம்பிளி கான்ஸ்டிட்யூவன்சிஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு காஷ்மீரில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 90 சீட் இருக்கு. செப்டம்பர் 18ஆம் தேதி தேர்தல் நடக்கும், முதல் கட்டமாக தேர்தல் நடக்கும் அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் நேற்று அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது, who is known as the father of அக்னி மிசைல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அக்னி ஏவுகணையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு RN அகர்வால் அவர்கள் சமீபத்தில் நேத்து காலமாயிட்டார். ஸோ அந்த ஒரு அடிப்படையில் இந்த கேள்வி வந்திருக்கு. ஃபாதர் ஆஃப் அக்னி மிசைல் அப்படின்னா RN அகர்வால். அடுத்ததா பார்த்தோம்னா which movie got 4 national awards in 70th National Film Awards? 70வது தேசிய திரைப்பட விருதுகளில் 4 தேசிய விருதுகளை பெற்ற திரைப்படம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பொன்னியின் செல்வன் அந்த படம் தான் வந்து 4 தேசிய விருதுகளை வந்து வாங்கியிருக்கு. என்னென்ன விருதுகள் அப்படிங்கறத நம்ம DNA-ல பார்ப்போம். சோ 70வது நேஷனல் பிலிம் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது 2022ஆம் ஆண்டுக்கான விருதுகளை நமக்கு கொடுத்துட்டு இருக்கு. சரிங்களா? சோ கடைசி क्वेश्चन பார்த்தோம்னா clad 1b and clad 2b are variants of which virus அப்படின்னு கேட்டிருக்காங்க. clad 1b மற்றும் clad 2b ஆகியவை எந்த வைரஸின் மாறுபாடுகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்த வைரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மங்கி பாக்ஸ். ஓகேங்களா? சோ மங்கி பாக்ஸ் அப்படிங்கறத சமீபத்துல WHO வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா PHEIC அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சமீபத்தில் கூட பார்த்தோம்னா ஆப்பிரிக்கால இந்த ஒரு தொற்று அப்படிங்கிறது வேகமாக பரவிட்டே வருது. ஏசியா கண்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பாகிஸ்தான்ல ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படிங்கிறது ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி ஆஃப் இன்டர்நேஷனல் கன்சர்ன் அப்படின்னு சொல்லி WHO இந்த டிசீஸை சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதனுடைய வேரியன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்து எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால தான் அதை பார்க்கணும். சரியா? இன்னைக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 क्वेश्चन பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 क्वेश्चन மீட் பண்ணலாம். தேங்க்யூ.